ஸோ ஸ்க்ரீன் விசிபிள் ஆகுதுல்ல? கேக்குதா? ஆ. ஓகே. இந்த இதில் நீங்கள் என்ன என்ன பக்கு ராதாகிருஷ்ணன்? ஓகே. ம். வரமாட்டேக்கா? ஜஸ்ட் கனவு மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க. சிஎஸ்எஸ் எதுவுமே எழுதல போல இருக்கு. வரமாட்டேக்கு. ஓகே. HTML கோடையும் சிஎஸ்எஸ் கோடையும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ரேணுகா, நீங்கள் உங்களோட அவுட்புட்டை ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க வாட்ஸ்அப்பில். ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். ஸோ இந்த வீக்கில் நான் சிஎஸ்எஸ்ஸை முடிச்சிடலாம், HTML சிஎஸ்எஸ்ஸை முடிச்சிடலாம் நினைச்சேன். ஸோ முடிச்சாதான் நான் நெக்ஸ்ட் வீக் நான் ஜாவா ஸ்கிரிப்ட் எடுக்க மாதிரி பிளான். ஓகே. ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் டிசைனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஸோ எந்த டிசைன் கொடுத்தாலும் உங்களால் எப்படினாலும் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்காண்டி தான் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது கேட்குதா உங்களுக்கு? ம். ஓகே. போட்டஸ். ஓகே. ஸோ இந்த செக்ஷன் முடிச்சிட்டீங்க. சூப்பர். ஸோ அடுத்து அது கீழே உள்ள செக்ஷன் ஐ சென்ட் பண்ணிக்கிறீங்களா? அபோட் டஸ். ஓகே. ஸோ ஓகே, அது ஒர்க் ஆகலை, வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே சார். ஓகே. வேணுங்க, இப்போ நீங்கள் முடிச்சிட்டீங்க அதை அப்படி தானே? ஃபுல்லாக முடிச்சிட்டீங்க இந்த செக்ஷனை? ஃபுல்லாக முடிச்சிட்டீங்க. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ ஐகான் மட்டும் வைக்கல அப்படி தானே? மறுபடியும் ஐகான் ஒர்க் ஆகலையா? எஸ்டர்டே நீங்கள் ஒர்க் ஆன் செஞ்சீங்க சொன்னீங்க. ஆ. ம். ரீலோட் பண்ணி பார்த்தா ஒர்க் ஆகலையா? ம். சரி, வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஐகான் ஒர்க் ஆகலை. ஸோ இப்போ ஐகான் வச்சிருக்க பக்கத்தில் இப்போ ஐகானுக்கு பதிலாக ஒரு நார்மலாக ஒரு கேரக்டர் மட்டும் வச்சு எனக்கு டிசைன் மட்டும் காமிங்க. ஸோ நான் அதுக்கடுத்து நான் ஐகான் நான் கிளாஸ் எண்ட் ஆகும்போது இதுக்கு வரல நான் பார்த்து சொல்கிறேன். ஸோ இப்போ ஐகான் இருக்குன்னா இந்த கேட்குதா? ஸோ ஐகான் இருக்குன்னா இந்த ஐகான் இருக்க இடத்துல ஒரே ஒரு கண்டென்ட், ஒரே ஒரு லெட்டர் மட்டும் கொடுத்து இந்த அளவு ஸ்பேஸ் வர மாதிரி இப்போ பண்ணுங்க. பண்ணி ஃபோட்டோ அனுப்புங்க. நான் அதுக்கு ராதாகிருஷ்ணன் கிளிக் பண்ணிட்டு வரேன். ஸோ ராதாகிருஷ்ணன் HTML. ஸோ வெல்கம் டு ராதாகிருஷ்ணன். தேர்ட் செக்ஷன் அனுப்புங்க. ஸோ நீங்கள் எந்த செக்ஷனில் விட்டீங்க? இந்த செக்ஷன் அனுப்புங்க. இந்த செக்ஷனே நீங்கள் ஃபுல்லாக முடிக்கலை, கம்ப்ளீட் பண்ணல. கேட்குதா? ஸோ இந்த செக்ஷனை நீங்கள் ஏன் முடிக்கலை? இந்த செக்ஷனுக்கு பாருங்கள், இன்னும் பாக்ஸ் வரணும். கேட்குதா? ஆ.
ஸோ இந்த பேனர் செக்ஷன்லேயே நீங்கள் வெயிட் பண்ணுங்க, சொல்கிறேன். ஓகே, பாக்ஸ் செக்ஷன். 5 204 300. ஸோ இதில் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதில் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? மிஸ்டர் ராதாகிருஷ்ணன், என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க இதில்? ம், சொல்லுங்க. சொல்லுங்க ராதாகிருஷ்ணன், என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க? சரி ராதாகிருஷ்ணன், கேக்குதா? அதில் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க? எஸ்டர்டே நீங்கள் எது வரைக்கும் ஃபினிஷ் பண்ணீங்க? ஸோ அந்த இமேஜ் மட்டும் தான் வச்சுருக்கீங்க, அப்படி தானே? எஸ்டர்டே உள்ளதுக்கும் இன்னைக்கும் ஒர்க் அவுட்டே பண்ணல நீங்கள். இமேஜ் வச்சு சரி ஓகே. அதுக்கடுத்து உள்ள செக்ஷன் நான் பண்ண சொன்னீங்களா? கண்டிப்பாக பண்ணுறேன். ஏன்னா எஸ்டர்டே இது நடத்திட்டேன். அதுக்கடுத்து இதில் ஒரு கிளான்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் இதுலேயே அப்படியே இருக்கீங்க. அதுவும் இது ஃபுல்லாக முடியலை. இந்த இது இமேஜ் கரெக்டாக வரல, பாக்ஸ் போடலை. கேக்குதா? ம், இதில் என்ன மிஸ்டேக் போட்டிருக்கீங்க? தெரியலையா? சரி ஓகே. ரேணுகா, இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது, அது என்ன மிஸ்டேக் தெரியுதா? ஓகே. ம், ஓகே. சரி ராதாகிருஷ்ணன், கேக்குதா? இப்போ பேனர் கொடுத்துருக்கீங்க, கண்டெய்னர் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் ரொம்ப இறங்குது. வெயிட் பண்ணுங்க. நீங்கள் கொடுத்துருக்க டிசைன் இருக்கா? ராதாகிருஷ்ணன், கேக்குதா?
உங்க உங்களோட HTML கோடு ஃபுல்லா அனுப்புங்க. ஏன்னா இதுல வேற கோடுமே இருக்கு. செக்ஷன் பாக்ஸ் கோட் இதுல வேற கோடுமே இருக்கு. பேனர் கண்டெய்னர் பேனர் கோட் இருக்கு. கரெக்டான கோட் அனுப்புங்க. இதானா இல்ல இதா? இதானா? ஓகே. ஸோ இதுல இந்த பாக்ஸ் பொசிஷன் இருக்கா, அதை மட்டும் ஒரு போட்டோ எடுத்து அனுப்புங்க. ஓகே, இப்போ பாக்ஸ் பொசிஷன் போட்டிருக்கீங்க. இப்போ நான் சிஎஸ்எஸ் கொண்டு வரேன். ஸோ சிஎஸ்எஸ் லெஃப்ட் கலர். ஸோ இந்த பாக்ஸ் ஹோல் இருக்குல்ல, பாக்ஸ் ஹோல் தெரியுதா? ஸோ இந்த பாக்ஸ் ஹோலோட இதானே, இந்த பாக்ஸ் ஹோல் தானே, அந்த சைடு தானே யூஸ் பண்ணு. ஸோ இதுல இருந்து பார்த்தோன்னே உங்களுக்கு கண்டுபிடிக்கலையா என்ன பிரச்சனைன்ட்டு? பாருங்க, பாக்ஸ் ஹோல் போட்டிருக்கீங்க, அது உள்ள இருக்கிற டைரக்டா இருக்கிற டிவ்னு போட்டிருக்கீங்க. ம் அதுக்குள்ள டிவ் இல்லையே, அது நார்மலா ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்றீங்க. அதுக்கு வெளியே தான் டிவ் எல்லாமே இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அது இல்லாம நீங்க எப்படி சிஎஸ்எஸ் எழுதுறீங்க? ஹைட்டு, பேக்ரவுண்ட், பாக்ஸ், பார்டர் ரேடியஸ், சென்டர், அது எப்படி வரும் அவுட்புட் அப்படின்னா? கேக்குதா? என்ன மிஸ்டேக் கொடுறீங்க? என்ன மிஸ்டேக் விடுறீங்க? இல்ல, டிவ் கால் பண்ணாம ஓகே, இதுல என்ன மிஸ்டேக் விடுறீங்க? இப்போ பாக்ஸ் பொசிஷனுங்கிறது வந்து பேனருக்குள்ள இருக்கிற ஒரு செக்ஷன். ஸோ செக்ஷன் போட்டீங்க. ஸோ கண்டெய்னர் தேவையில்ல, ஏன்னா அதோட பேரண்ட்டுக்கே கண்டெய்னர் யூஸ் பண்றீங்க. யாரு மைக் ரொம்ப இறையுது? என்ன ரெண்டுங்க சொன்னீங்களா? ம் ம் ஓகே. தெரிதா ராதாகிருஷ்ணன்? ராதாகிருஷ்ணன், நீங்க எழுதிருக்க கோடை நீங்க தான் கரெக்ட் பண்ணணும். ஓகே, நீங்க என்ன மிஸ்டேக் விடுறீங்கன்னா அவ்வளவு டிவையும் அதுக்குள்ள வரணும், பாக்ஸ் கோலுக்குள்ள வரணும். ஓகே, பர்டிகுலரா இந்த செக்ஷனை மட்டும் அனுப்பியிருக்கீங்க, மேல உள்ளதெல்லாம் இல்ல. பாடிக்கு அடுத்து டைரக்டா பேனர் இருக்கு, டிவ் கண்டெய்னர் இருக்கு. தனித்தனியா எழுதிங்களோ HTML-ல? ம் இது ஃபுல்லா இருக்கு. ஓகே, இதுக்கு டைரக்டா மேல ஒரு செக்ஷன் பேனர் இருக்கு, அதுக்கு மேல பாடி இருக்கு. பர்டிகுலரா செக்ஷன் செக்ஷனா ஒரு இண்டெக்ஸ் டாட் HTML கிரியேட் பண்ணி எழுதிட்டு இருக்கீங்களோ?
கேக்குதா? எப்படி எழுதிருக்கீங்க? ஏன்னா அங்க செக்ஷன் இப்போ பாக்ஸ் பொசிஷன் செக்ஷனை நீங்க வந்து போட்டோ எடுத்து சென்ட் பண்ண சொன்னேன். பட் அதுக்கு மேலோடி உள்ள செக்ஷனை காணும். பாடி இருக்கு, அதுக்கு மேலோடி உள்ள செக்ஷனை காணும். ஸோ இங்க பார்க்கும்போது பாக்ஸ் பொசிஷனுக்கு மேலோடி ஒரு செக்ஷன் இருக்கு. இங்க பார்க்கும்போது தேர்ட், இங்க பார்க்கும்போது அதே மாதிரி தான் சிமிலர் வைஸ் இப்படி இருக்கு. ஓ, அதே தான். இதை தவிர்த்து இதை மட்டும் போட எடுத்து அனுப்பியிருக்கீங்க. எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறீங்க நீங்க? தனித்தனியா எழுதி அதுக்கு காப்பி பண்றீங்களோ, ஒண்ணா கொண்டு வரீங்களோ? அப்படி எழுதாதீங்க, ஒரே ஃபைல்ல மெயின்டைன் பண்ணுங்க. ம். ஸோ பாக்ஸ் கோலுக்குள்ள எல்லா டப்பையும் போடுங்க. எனக்கு அவுட்புட் வருதான்னு பார்க்கணும். அது இந்த இதில் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த செக்ஷன்ல வந்து, ஸோ இந்த செக்ஷன் தான் பண்ண வருது. இந்த செக்ஷன்ல வந்து நார்மலாக ஒரு செக்ஷன் கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுக்குள்ள டிஃபால்ட்டாக கண்டெய்னர் இருக்கும். ஸோ காமனாக எல்லா டிவுக்குமே கண்டெய்னருக்கு கீழே காமனாக ஒரு டிவ் கொடுத்துக்கணும். ஸோ அதான் ஹோல் டிவாக நம்ம இது வரைக்கும் டிஃபைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ காமனாக கொடுத்துட்டு, ஸோ இந்த ஹோல் டிவுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் இமேஜ் செட் பண்ணோம். ஸோ இமேஜ் செட் பண்ணும் போது அது ஒரு டேக்காக இருந்துச்சு. ஸோ டேக்காக இருக்கும் போது அது வந்து டேக்காக அதோட வித் ஹைட் எடுத்துட்டு மீதி உள்ள எலமெண்ட் ஃபுல்லாமே அது கீழே டாப்பில் வந்துடும். என்னன்னா, நீங்க அது இமேஜ் போட்டுட்டீங்க. ஸோ இமேஜ் போட்டுட்டு அடுத்து ஒரு ஐக்கான் வச்சீங்கன்னா அந்த இமேஜ் கீழோடி இருக்கும். ஸோ அதனால இந்த ஐக்கான நம்ம பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்து அதுக்கு பேரண்ட் பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்து இப்போ அதை சென்டரில் பண்ணணும். டிரான்ஸ்ஃபார்ம் டிரான்ஸ்லேட்டை கொடுத்து எதுக்குன்னா, இது இமேஜுங்கிறது ஒரு டேக், பேக்ரவுண்ட் இமேஜை நம்ம யூஸ் பண்ணல. ஸோ இமேஜுங்கிற டேக்கு. ஸோ டேக்னாலே அது எவ்வளோ எலமெண்ட் வச்சிருக்கோ அந்த எலமெண்ட் அளவுக்கு அதை ஆக்கியூபை பண்ணிடும். ஸோ அப்போ ஐக்கான் அதோட கீழோடி வரும்போது அது டிஃபால்ட்டாகவே நம்ம சென்டரில் கொண்டு வரதுக்காண்டி அதை வந்து எந்த இடத்துலனாலும் என்னை கொண்டு வச்சுக்க. ஸோ அப்போ சென்டரில் கொண்டு வைக்கணும். ஸோ அதுக்காண்டியே பொசிஷன் அப்சல்யூட்ங்கிற கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணோம். அதோட பேரண்ட் இந்த டிவ், இந்த இமேஜுக்கு ஒரு பேரண்ட் டிவ் இருக்குமோ அந்த டிவ்க்கு பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்து ஸோ காமனாக சென்டர் கொண்டு வந்துட்டோம். இது ஓகே, இது ஒரு செட்டப். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இமேஜாக நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இதை வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் தான் கன்சிடர் பண்ணோம். ஸோ என்னன்னா, இமேஜுக்கும் பேக்ரவுண்ட் இமேஜுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட். இமேஜுங்கிறது வந்து ஒரு எலமெண்ட் ரெஃபர் பண்ணி உள்ள சோர்ஸை கொண்டாடுறது. பேக்ரவுண்ட் இமேஜ், பேக்ரவுண்ட் இமேஜ் என்னன்னா, இது வந்து சிஎஸ்எஸ் ரெஃபர் பண்ணி உள்ள சோர்ஸை கொண்டாடுறது. ஸோ இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. என்னன்னா, நீ இமேஜ் யூஸ் பண்ணணும்னா டேக் கிரியேட் பண்ணி எஸ்ஆர்சிக்குள்ள பார்த்து கொடுக்கணும். ஆனா இந்த பேக்ரவுண்ட் இமேஜை பொறுத்த வரைக்கும் டேக் கிரியேட் பண்ண அவசியமே இல்லை. ஏதாட்டும் ஒரு டிவை கால் பண்ணி அந்த டிவுக்கு வித் ஹைட் செட் பண்ணி அதுக்கு பேக்ரவுண்டு யூஆர்எல் கொடுத்துட்டீங்கன்னா, சோர்ஸ் அந்த சோர்ஸோட யூஆர்எல் கொடுத்துட்டீங்கன்னா டிஃபால்ட்டாகவே பேக்ரவுண்ட் இமேஜ் உங்களுக்கு செட் ஆயிடும். ஸோ இப்போ பாருங்க, இப்போ நான் அதை மாதிரி கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ செக்ஷன் நான் கிரியேட் பண்ணிட்டேன். செக்ஷன் கிரியேட் பண்ணிட்டு இதுக்கு ஒரு கிளாஸ் கொடுங்க. ஸோ கிளாஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு சூட்டபுளான நேம் வந்து, ஸோ நார்மலாக கால் டு ஆக்ஷன்ஸ், ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் கால் டு ஆக்ஷன் போட்டிருக்காங்க. ஸோ அதே நேமை நான் கொடுத்துக்கிறேன், கால்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து காமனாக நம்ம எப்பவும் கிரியேட் பண்ணுற மாதிரி கண்டெய்னர் கிளாஸ், கண்டெய்னர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கடுத்து காமனாக ஒரு டிவ், காமனாக இருக்கிற, ஸோ காமனாக இருக்கிற காலனி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் இந்த இப்போ இதுக்கு நான் ஒரு ஹைட் செட் பண்ணி அதோட வித் எவ்வளோன்னு நான் செட் பண்ணிடுறேன். ஸோ விசுவலைஸாக பார்க்கும்போது ஒவ்வொரு கோட் நம்ம எழுதி இன்சியலில் ஒவ்வொரு கோடு எழுதி நம்ம அதோட அவுட்புட் பார்க்க தான் அடுத்த லைன் நம்ம எழுதுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்கன்னா அடுத்த லைன் எழுதாமே நீங்கள் நிறையா ஒர்க் அவுட் பண்ணிட்டு மெதுவாக அவுட்புட் பார்த்துக்கலாம். ஸோ இப்பொழுதைக்கு இதை யூஸ் பண்ணி ஹைட் வந்து 400 பிக்சல் கொடுத்துட்டேன். பேக்ரவுண்ட் கிரே, ஸோ கிரே கொடுத்துட்டு
அதே மாதிரி இதுக்கும் அதே ஹைட் 400 பிக்சல் சிமிலர் வைஸ் கொடுத்துட்டேன். இப்போ அவுட்புட்டை பாருங்கள். காமனாக 400 பிக்சல். ஸோ நார்மலாக மேலே போய் டாப்பில் ஒட்டியிருக்கு. ஏன்னா இந்த செக்ஷன் அதோட தான் முடியுது. ஸோ அதே தான் மார்ஜின் டாப் 200 பிக்சல் கொடுத்துட்டு மார்ஜின் பாட்டம் 300 பிக்சல். மார்ஜின் பாட்டம் 300 பிக்சல் கொடுக்கணும். அப்போ தான் கொஞ்சம் இல்லாட்டி டாப்பில் பாடியில் கரெக்டாக இருக்கும். அதோட செக்ஷன் வந்து கரெக்டாக பாடியில் இருக்கும். ஸோ கரெக்டாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸு கிடைக்காது. ஸோ இப்படி பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இதான் அந்த செக்ஷனுங்கிறத நம்ம விசுவலைஸாக பார்க்கலாம். மார்ஜின் டாப் நான் கொடுங்க. ஸோ இப்போ வந்து கண்டெய்னருக்கு நம்ம ஏற்கனவே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டைல் ஏற்கனவே கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த இந்த இதை நம்ம கால் பண்ணுறோம். ஸோ இதை கால் பண்ணி ஹைட்டு 100 பிக்சல் ஏற்கனவே கால் பண்ணியாச்சு. ஸோ ஹைட்டு 400 பிக்சல் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பேக்ரவுண்டு கொடுத்துட்டு ஸோ பேக்ரவுண்ட் கலர் இருக்குது. பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தா அது பேக்ரவுண்ட் கலர் மாறும். ஸோ நார்மலாக பேக்ரவுண்ட் கொடுத்து கலர் மாற்றினாலும் கலர் மாறும். ஸோ பேக்ரவுண்ட் இருக்குது. ஸோ அதில் யூஆர்எல்னு ஒன்று உண்டு. ஸோ யூஆர்எல்ல நீங்கள் கொடுக்குற அந்த இமேஜ், ஸோ அந்த பர்டிகுலராக அந்த நான் இமேஜை காப்பி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்ஸ்பெக்ட் ஓகே, சேவ் இமேஜ் டவுன் பிஜி. ஸோ பிஜி நான் செட் பண்ணிடுவேன். செட் பண்ணிவிட்டு டவுன்லோட் வந்து தான் இருங்க. ஸோ பிஜின்னு ஒரு இமேஜ் இருக்குது. இப்போ என்னென்னா டாட் போட்டு பிஜின்னு ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ பிஜின்னு இமேஜ் போட்டாச்சு. ஸோ இந்த இடத்துல நான் வித்தும் செட் பண்ணிக்கிடுவேன். ஏன்னா அது வந்து ஸ்டாண்டர்ட். ஸோ வித்து ஸோ ஹைட்டு 400 பிக்சல் பேரண்ட் எப்படி இருக்கோ அதோட ஹைட்டு கொடுத்துருக்கேன். ஸோ பேக்ரவுண்ட் நம்மளுக்கு ஒரு இமேஜ் தேவைப்படுது. ஸோ அந்த இமேஜ் நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ சிஎஸ்எஸ்ல பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுக்கணும்னா இந்த யூஆர்எல் கொடுத்து ஸோ அதுக்குள்ளே அதோட சோர்ஸ் அதோட பாத்தை நம்ம செட் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து வித் 100% நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு அந்த இமேஜ் வந்துட்டா தெரியுதா உங்களுக்கு? இப்போ என்னன்னா பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இமேஜ் எப்படி இருக்கோ ஸோ அதே மாதிரி தான் பெர்ஃபெக்டாக இமேஜ் வந்துட்டு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இமேஜ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக பில்டிங்ஸ், இந்த மெயின் பில்டிங் நம்மளுக்கு வந்து அட்ராக்ட் ஆகுது. ஸோ இந்த ரோட்ஸ், இந்த பில்டிங்ஸ் இருக்கு. ஸோ ஆனால் நம்ம இதில் பாருங்க வேற மாதிரி ஒரு வியூ கிடைக்கும், வேற மாதிரி. ஸோ இதுக்காண்டி இன்னொரு ஸ்டைல் உண்டு, பேக்ரவுண்ட் பொசிஷன் உண்டு. ஸோ பேக்ரவுண்டோட பொசிஷன் எப்படி இருக்கும் உண்டு. வெயிட் பண்ணுங்க, இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் இல்லை பேக்ரவுண்ட் பொசிஷன். ஸோ பேக்ரவுண்ட் பொசிஷனில் சென்டர். ஸோ பேக்ரவுண்ட் பொசிஷன் நான் சென்டர் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்டர் வந்துட்டா தெரியுதா உங்களுக்கு? ஸோ நார்மலாக இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா ஸோ அது நார்மலாக சென்டர் இருக்குது. ஸோ ஆனால் அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு எதுவுமே பண்ணலை. ஸோ இது ஒரு அனிமேஷன் மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஸோ அதை லேட்டராக நான் சொல்கிறேன் லாஸ்ட் ஃபினிஷ் பண்ணும்போது. ஸோ இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து பெர்ஃபெக்டாக சென்டர் வந்துட்டு. ஸோ இதுக்கடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து கண்டென்ட். என்னன்னா இப்போ பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு காமனாக ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன். செக்ஷனுக்கு நம்ம டிஃபால்ட்டாக கண்டென்ட் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கடுத்து காமனாக ஹோல் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ காமன் டிவ், அந்த காமன் டிவ்க்கு பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணியிருக்கேன். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ண பிறகு அது சென்டராக வர்றதுக்காண்டி ஸோ நார்மலாக அது பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செட் ஆயிரும். ஸோ அதை சென்டராக கொண்டு வரதுக்காண்டி ஸோ அதுக்காண்டி பேக்ரவுண்ட் பொசிஷன் கொடுத்து சென்டராக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கடுத்து நிறையா ப்ராப்பர்ட்டி இருக்குது. பேக்ரவுண்டு செல்ல இமேஜ் நம்ம பேக்ரவுண்ட் செட் பண்ணும்போது ரிப்பீட்டடாக வரும். என்னன்னா
நீங்கள் கொடுக்குற இமேஜ் வந்து அதுக்கு செட் ஆகலை, அதோட வித் ஹைட்டுக்கு செட் ஆகலை, பேக்ரவுண்ட் இமேஜுக்கு செட் ஆகாது, அது ஒரு இமேஜுக்காண்டி தான் செட் ஆகும் அப்படின்னா அது வந்து காமனாக பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்த பிறகு நிறைய பேக்ரவுண்ட் இமேஜாக வந்துடும். ஏன்னா அதோட இமேஜ் சைஸ் வந்து இவ்வளோ தான் இருக்கும். ஸோ அப்போ பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுக்கும்போது அப்படியே பாக்ஸ் பாக்ஸாக இந்த பேக்ரவுண்ட் அதோட பேரண்ட் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் பேக்ரவுண்ட் இமேஜ் உங்களுக்கு செட் ஆயிடும். ஸோ அதுக்காண்டியே பேக்ரவுண்ட் ரிப்பீட் அப்படின்னு ஒன்று உண்டு. ஸோ அது பேக்ரவுண்ட் ரிப்பீட் ஆயிரும். ஸோ அந்த ரிப்பீட்டுக்கு வந்து நோ ரிப்பீட்னு கொடுப்போம். ஸோ இது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஃபியூச்சரில் ஏதாட்டும் ஒரு இமேஜ் அப்படி இருந்துச்சுன்னா கொடுக்குற நிலமை வரும். ஸோ அதுக்காண்டி பேக்ரவுண்ட் ரிப்பீட் கொடுப்போம். அடுத்து பேக்ரவுண்ட் சைஸ். ஸோ சைஸ் இதில் வந்து கவர் அதுதான் சிமிலர் வைஸ். என்னன்னா கரெக்டாக உங்களுக்கு வருதா இருக்கும், புரியுதா? ஸோ கரெக்டாக அதோட சைஸ் எவ்வளோ இருக்கோ அதை கவர் பண்ணி உங்களுக்கு காமிக்கும். ஏன்னா இது பேக்ரவுண்ட் நம்ம கொடுக்கும் போது நம்ம டிஃபால்ட்டாக ஒரு இமேஜ் கொடுக்கும் போது டிஃபால்ட்டாக பேக்ரவுண்டில் செட் பண்ணு அப்படின்னு சொல்லி சிஎஸ்எஸ்க்கு அது ரூல் அப்ளை பண்ணோம். ஸோ நம்ம அதில் ஒரு பேக்ரவுண்ட் சைஸ் பேக்ரவுண்ட் பொசிஷன் சென்டர் கொடுக்கும்போது அதோட சென்டரை மட்டும் எடுத்து நம்மளுக்கு காமிக்கும். ஸோ பேக்ரவுண்ட் சைஸ் கவர் கொடுக்கும்போது ஸோ சென்டராகவும் இருக்கணும், அதை சுற்றி கவராக நீங்கள் சொல்லிருக்கீங்க ரியல் டைமில் சொன்னீங்கன்னா ஸோ கவர்மாங்க. ஸோ என்னன்னா எல்லாத்தையும் கவர் பண்ணு, ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு வீடியோ எடுக்கும்போது எல்லாத்தையும் கவர் பண்ணுவாங்க. ஸோ அதே தான். ஸோ அதோட கவர் வந்து பேக்ரவுண்ட் சைஸ் வந்து நல்லா கவர் என்ன எல்லாத்தையும் கவர் பண்ணி கொடுக்குற மாதிரி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் வந்து சென்டராகவும் இருக்குது கவராகவும் இருக்குது. ஸோ பெர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து அந்த இடத்துல பார்டர் ரேடியஸ் அது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளும் அதுக்கு பார்டர் ரேடியஸ் அப்ளை பண்ணிக்கலாம். பார்டர் ரேடியஸ். ஸோ பார்டர் ரேடியஸ் ஒரு 6 பிக்சல். ஸோ 6 பிக்சல் பார்டர் ரேடியஸ் கொடுத்த உடனே பெர்ஃபெக்டாக ஆகும். பார்டர் ரேடியஸ் பிக்சல் வந்து ஸோ 8 கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ பார்டர் ரேடியஸ் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இந்த இடத்துல என்னன்னா நம்மளுக்கு ஒரு ஐகான் வேணும். ஸோ அதுக்கடுத்து ஒரு கால் டு ஆக்ஷன் ஒரு ஹெட்டிங் டேக் வேணும். அடுத்து ஒரு பேராகிராஃப் வேணும். ஸோ இதை வந்து என்றைக்குமே ராதாகிருஷ்ணன் எப்பவுமே என்ன வச்சுடுங்க, ஒரு ஒரு யூசர் வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கோ மைக் ஆஃப் பண்ணிக்கிடுங்க ராதாகிருஷ்ணன், ரிப்பீட் அடிக்க உங்களோட வாய்ஸ். ஸோ நம்ம ஒரு ஈவெண்ட் நடக்குது. ஓகே. ஆ ஓகே. ஸோ ராதாகிருஷ்ணன் வேணுங்க, இந்த வாரம் சாட்டர்டே அவங்க 2 பேருக்கும் எக்ஸாம் இருக்கு. ஸோ HTML CSS பொறுத்த வரைக்கும். ஸோ இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக் ஜாவாஸ்கிரிப்ட் போகிறோம். ஸோ கண்டிப்பாக அதுக்குள்ள ஏன்னா அஹென்ஸா சொல்லிருக்காங்க எக்ஸாம் இருக்குன்ட்டு. ஸோ அதுக்கு கரெக்டாக எப்படி பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ராதாகிருஷ்ணன் நீங்கள் பர்டிகுலர்லி நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் நிறையா. என்னது ராதாகிருஷ்ணன் மைக் ஆஃப் பண்ணிக்கிடுங்க. எக்ஸாம் எஸ். இல்லை வெப்சைட் டெவலப் பண்ணுற மாதிரி. ஓகே. சரி ஓகே. அது ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ஒவ்வொரு செக்ஷனும் நம்ம பர்டிகுலராக பண்ணும்போது நிறையா பண்ணணும்னா நீங்கள் வந்து நான் சொல்கிறது மட்டும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்களாவே நான் கொடுக்குற டாஸ்க்கை முடிச்சுட்டு நீங்களாவே ஏதாட்டும் ஒரு வெப்சைட் இப்போ பூட்ஸ்டாப்புள்ளே போகிறீங்கன்னா bootstrap.net போயிட்டு ஸோ ஏதாட்டும் ஒரு வெப்சைட்டு ஸோ இந்த லைவ் டெமோ பாருங்கள். ஸோ லைவ் டெமோ பார்த்துட்டு இந்த செக்ஷனில் எது டஃப்பாக இருக்கும். ஸோ இந்த செக்ஷனில் பாருங்கள். ஸோ இந்த செக்ஷனில் எது நம்மளுக்கு டஃப்பாக இருக்கும், எது சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ நீங்களே உங்களுக்கு ஒரு வில்லிங்காக ஒரு டாஸ்க்கை நீங்கள் எடுத்துட்டு அந்த டாஸ்க்கை நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ இது பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ அப்படின்னு சொல்லி நீங்களாக ஒரு டாஸ்க் எடுத்து பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஈஸியாக டெவலப் பண்ணி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகலாம். நான் சொல்லதுக்கு முன்னாடியே நீங்கள் நான் திங்க் பண்ணி உங்களுக்கு விசுவலைஸாக ஐடியா சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களே ஐடியாவை க்ரியேட் பண்ணிடலாம். புரியுதா? ஸோ ஓகே. ஸோ இப்போ பேக் டு இது ஒன்று நல்லதுக்கு. ஸோ அதை நார்மலாக கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் பொசிஷன். ஸோ பார்டர் ரேடியஸ். ஸோ சிமிலர் வைஸ் பார்டர் ரேடியஸ் கொடுத்த உடனே நம்மளுக்கு கொடுத்துருக்க நார்மலாக பேக்ரவுண்ட் இமேஜும் ஸோ கொடுத்துருக்கிற அவுட்புட் படி வந்துட்டு. ஸோ இதில் பர்டிகுலராக ஒரு வீடியோ இருக்குது. ஸோ கால் டு ஆக்ஷன் இருக்குது, பேராகிராஃப் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு நார்மலாக நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராமோ இல்லை ஃபேஸ்புக்கோ இல்லை சம்திங் அதை வேறு அனதர் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் இல்லை வெப்சைட் நீங்கள் போனீங்கன்னா
ஸோ உங்களோட டேட்டா கேட்கும், உங்களோட யூசர் நேம், உங்களோட பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுப்பீங்க, இல்லை சப்மிட் கொடுப்பீங்க. ஸோ அந்த கொடுக்குற என்னன்னா நீங்கள் வந்து ஒரு ஆக்ஷன் ட்ரிகர் பண்ண போறீங்க. ஸோ அந்த ட்ரிகர் பண்ணது ஃபுல்லாமே ஈவெண்ட் வாங்க. ஸோ அந்த மாதிரி ஈவெண்ட்டை ஃபுல்லாமே நீங்கள் பட்டன் டேக்ல தான் டிஃபைன் பண்ணணும். புரியுதா? ஸோ பட்டன் டேக்லையும் டிஃபைன் பண்ணலாம், இன்புட் டேக்லையும் டிஃபைன் பண்ணலாம். ஸோ இன்புட்டில் டைப் ஈக்குவல் டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அது ஒரு பட்டனாக வந்துடும். நீங்கள் இன்புட்டை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டேக் நான் HTML டேக்கை ஸ்டார்டிங்கில் ஒர்க் அவுட் பண்ண சொல்லிருப்பேன். ஸோ அப்போ நீங்கள் இன்புட்டை வந்து ஒர்க் அவுட் பண்ணி டைப் ஈக்குவல் டெக்ஸ்ட் இருக்குது, நம்பர் இருக்குது, நிறைய டைப் ரேடியோ இருக்குது. ஸோ அது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதில் டைப் ஈக்குவல் டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அது ஒரு பட்டன் டேக் மாதிரி வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் ஒரு யூசர் ஒரு ஈவெண்ட்டை கிளிக் பண்ண போகிறாங்க, ட்ரிகர் பண்ண போகிறாங்கன்னா அது பட்டன் டேக் இல்லை இன்புட் டைப் ஈக்குவல் டு சப்மிட், இந்த ரெண்டில் மட்டும் தான் டிஃபைன் பண்ணணும். ஸோ இது நார்மலாக ஸ்பேனோ இல்லை நார்மலாக டிவோ ஸோ அந்த மாதிரி டிஃபைன் பண்ணக்கூடாது. ஸோ ஆனால் ஏன்னா இது கிளிக் பண்ணும்போது ஒன்று வேறு பேஜுக்கு போவோம், இல்லை அது ஒரு இன்ஃபர்மேஷன் தரும். அதே மாதிரி தான் ஏ டேக்கை பொறுத்த வரைக்கும் அதுவும் வேறு பேஜுக்கு போவோம், இல்லை வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தரும். பட் ஏ டேக் வந்து லிங்க் என்னன்னா ஃபாண்ட்ல இருக்கும், இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கும். ஸோ என்னன்னா ஒரு ஒரு லெட்டர் இருக்கும். ஸோ அதனால அது ஏ டேக்ல டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கண்டென்ட் நீங்கள் பார்க்கும்போது டிஃபைன் பண்ணிடுங்க. ஸோ இதை நம்ம ஏ டேக்ல தான் கொடுக்க போகிறோம். ஸோ இப்படி இது இந்த மாதிரி ஒன்று வந்துச்சுன்னா ஸோ நம்ம இதுக்கு பட்டன் டேக் கொடுத்துக்கலாம். ஸோ யூசரோட ஈவெண்ட் ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது பார்த்தோன்னே பட்டன் மாதிரி இருக்குது, பர்டிகுலராக ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா பட்டன் டேக், இல்லை இன்புட் சீக்குவல் டைப் சீக்குவல் சப்மிட் கொடுத்தீங்கன்னா அது ஒரு பட்டன் டேக் மாதிரி தான் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்படியும் கொடுத்துக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிடணும். ஸோ அதுதான். ஸோ இந்த மாதிரி 4 இப்போ 4 செக்ஷன் இருக்கு. 4 ஒன்று ஐகான், ஸோ அடுத்த ஹெட்டிங், ஸோ அதுக்கடுத்து பர்டிகுலராக பேராகிராஃப், அதுக்கடுத்து பட்டன். ஸோ அப்போ என்னன்னா இதுக்குள்ள ஒரு டிவ் கிரியேட் பண்ணிடுங்க. ஸோ காமனாக ஒரே ஒரு டிவ் தான் இருக்குது அதுக்குள்ள. ஸோ இதுக்கு முன்னாடி எல்லா இதுலேயும் லெஃப்ட்டு ரைட்டு, ஸோ இதில் எதுவுமே இல்லை. ஸோ அடுத்து லெஃப்ட்டு ரைட்டு, லெஃப்ட்டு ரைட்டு, லெஃப்ட்டு ரைட்டு, லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு இருந்துச்சு. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் இருக்குது. ஸோ சென்டராக இருக்குது, அவ்வளோதான். அப்போ ஒரே ஒரு டிவ் மட்டும் லெஃப்ட்னு கிரியேட் பண்ணலாம். ஸோ மிடில்னு கிரியேட் பண்ணிடுங்க, முடிஞ்சு. ஸோ மிடில். ஸோ இதுக்கு காமனாக இப்போ நான் இப்பொழுதைக்கு நேம் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கரெக்டான மீட்டிங் உள்ள நேமாக நீங்கள் வச்சுருங்க. ஸோ நான் மிடில்னு கொடுத்துருக்கேன். ஸோ நான் மிடில் கால் பண்ணுறேன். ஸோ மிடில் கால் பண்ணுறேன். ஸோ வச்சுருக்கேன். இப்போ என்னென்னா இந்த மிடிலுக்குள்ளே ஒரு ஐக்கான் இருக்குது, வீடியோ ஐக்கான். ஸோ வீடியோ ஐக்கான் ஓகே, இந்த வீடியோ ஐக்கான். ஸோ இந்த வீடியோ ஐக்கானை ஃபஸ்ட்டு கால் பண்ணி போட்டுருங்க. ஸோ அதுக்கடுத்து ஒரு ஹெச்2வில் கால் டு ஆக்ஷன்ஸ். ஸோ இந்த ஹெட்டிங்கை அப்படி காப்பி பண்ணி கொடுத்துருங்க. ஸோ அதுக்கடுத்து பேராகிராஃப் ஆக்டிவிட்டி. ஸோ அதே மாதிரி இந்த ஹெட்டிங்கை காப்பி பண்ணி கொடுத்துருங்க. ஓகே, இப்போ அடுத்து பட்டன் டேக். ஸோ பட்டன் கொடுக்கீங்க. ஸோ அதில் அதுதான் கால் டு ஆக்ஷன்ஸ். ஸோ இதில் வந்து கால் பிடிஎன். ஸோ அப்படி கொடுத்துருதேன் பட்டனுக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஐக்கானை வந்து ஒயிட்டாக மாற்றிடுவோம். ஸோ மிடில் இருக்கிற சர்க்கிள் பிளே கலர் ஒயிட் கொடுத்துருக்கேன். ஃபாண்ட் சைஸ் 50 பிக்சல் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கடுத்து அதே மிடில் இருக்கிற H2 ஃபாண்ட் சைஸ் 34 பிக்சல் கொடுத்துருக்கேன்.
ஸோ ஃபாண்ட் வெயிட் அதில் இருக்குது. ஸோ ஃபாண்ட் வெயிட்டும் 700. கலர் ஒயிட். அடுத்து மிடில் இருக்கிற பேராகிராஃப் டேக், ஸோ அதுக்கும் கலர் ஒயிட் கொடுத்துக்கிடுங்க. ஸோ ஒயிட் கொடுத்து, ஸோ காமனாக இப்போ 3 இதுக்கும் ஸ்பேஸ் இருக்குது, கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, காமனாக உள்ள ஸ்பேஸ். ஸோ காமனாக இதுக்கும் ஸ்பேஸ் இருக்குது, இதுக்கும் ஸ்பேஸ் இருக்குது, இதுக்கும் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நான் காமனாக இதில் மார்ஜின் லெஃப்ட் எதுவும் தேவையில்லை. ஸோ டாப்பும் பாட்டம் மட்டும் தான். ஸோ டாப்பும் பாட்டத்துக்கு வந்து 15 பிக்சல். ஸோ ஃபஸ்ட் இதுக்கு நான் மார்ஜின் மட்டும் கொடுத்துட்டு 15 பிக்சல் கொடுத்தா என்ன சொல்லிருக்கேன் ராதாகிருஷ்ணன்? ஸோ மார்ஜின் 15 பிக்சல் கொடுத்துருக்கேன். ஸோ அது எப்படி அப்ளை ஆகும்? மார்ஜின் 50 பிக்சல் கொடுத்துருக்கேன் இந்த கெஸ்ட்டுக்கு. நம்ம கொடுத்துருக்கு இந்த கெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கேன் மார்ஜின் 15 பிக்சல். அது எப்படிலாம் அப்ளை ஆகும், எங்கெல்லாம் அப்ளை ஆகும்? லெஃப்ட் சைடு. ஓகே டன். ரேணுகா நீங்க சொல்லுங்க. ம் இப்போ இப்படி மட்டும் கொடுத்துருக்கேன். இப்படி இவ்வளோ மட்டும் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இப்போ வெயிட் பண்ணுங்க. இப்போ மார்ஜின் அப்படி கொடுத்துருக்கேனா, ஸோ அதுக்கடுத்து 15 பிக்சல் 15 பிக்சல். அதுக்கடுத்து மார்ஜின் 15 பிக்சல் 15 பிக்சல் 15 பிக்சல் 15 பிக்சல். ஸோ இந்த 3க்கு டிஃப்ரென்ஸ் என்ன? ராதாகிருஷ்ணன் ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்லுங்க. எந்த எந்த 15 பிக்சல்? நான் இதுக்கு மட்டும் அர்த்தம் சொல்லுங்க, இந்த இதுக்கு மட்டும். கேக்குதா? ஃபாஸ்டா? டைம் இல்லை, ஃபாஸ்டா. லெஃப்ட் சைடு, லெஃப்ட் சைடு மட்டும். ஓகே, ஸோ இதுக்கு லெஃப்ட்டும் ரைட்டும். ஓகே டன். இதுக்கு லெஃப்ட் ரைட்டு, டாப்பு பாட்டம். ஓகே டன், சூப்பர். சரியான நீங்கள் சொல்லுங்க. இல்லை இந்த இதுக்கு மட்டும். இந்த இதுக்கு புஸ்தகம். நோ, சரி நீங்கள் 2 சொன்னதும் தப்பு. என்னன்னா இப்படி நம்ம கொடுத்தோம்னா நார்மலாக நீங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ என்னன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்டை பேசுங்கன்னா ஸோ போ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் உங்கள் ஃப்ரெண்டை யாரையோ. ஸோ போன்னு சொன்னால் அவன் போயிடுவான். ஆனால் எங்கே போவான்? ஸோ எங்கெல்லாம் வழி இருக்கோ எந்த வழியிலனாலும் போகலாம். ஸோ அதே தான் நீங்கள் மார்ஜின் 15 பிக்சல் கொடுக்கும் போது நீங்கள் மார்ஜின் 15 பிக்சல் மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க. அது லெஃப்டா ரைட்டா டாபா பாட்டமானா அதுக்கு தெரியாது. ஸோ அது என்ன பண்ணணும்னா 4 இதுக்கும் 15 பிக்சல் கொடுத்து விட்றோம். புரியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டைலுக்கு. இப்போ ரெண்டாவது மார்ஜின் 15 பிக்சல் 15 பிக்சல். ஸோ ரெண்டாட்டி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னா மார்ஜின் இது வந்து மொத்தம் 2 ஆர்குமெண்ட் மட்டும் தான் பாஸ் பண்ணுறீங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது வந்து டாப்பும் பாட்டத்தையும் எடுத்துக்கிறோம் ஸ்டைலு. செகண்ட் இது வந்து லெஃப்ட் டு ரைட்டையும் ஸ்டைல் எடுத்துக்கிட்டோம். என்னன்னா
ரெண்டே ரெண்டு மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு தடவை தான் அது அப்ளை ஆகும். அந்த ரெண்டு தடவைனா டாப்பும் பாட்டமும் ஒன்றும் அப்ளை ஆகும். ஃபர்ஸ்ட் இருக்கு ஆர்குமெண்ட் அப்ளை ஆகும், செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து லெஃப்ட் ரைட்டும் அப்ளை ஆகும். தேர்டு ஒன்று வந்து 4 ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கீங்க. என்னன்னா 4 ஆர்குமெண்ட் கிளாக் வைஸ் படி அப்ளை ஆகும். ஸோ கிளாக் எப்படி ரன் ஆகுது? ஸோ ஃபர்ஸ்ட் 12 இருக்கும். ஸோ 12 இருந்து அதுக்கடுத்து 1 3 அதுக்கடுத்து 6 அடுத்து 9 மறுபடியும் 12. ஸோ இந்த மாதிரி இருக்கா? ஸோ இதே மாதிரி தான். ஸோ டாப் அடுத்து ரைட் அதுக்கடுத்து பாட்டம் 6 கீழே முள் வருதா? ஸோ ஸோ பாட்டம். ஸோ அதுக்கடுத்து லெஃப்ட் அதே 9க்கு வந்துடும். ஸோ இதே மாதிரி தான் இது கிளாக் வைஸ் அப்ளை ஆகும். ஸோ இது நார்மலாக நம்ம மார்ஜின் 15 பிக்சல் கொடுக்கும்போது காமனாக எல்லாத்துக்கும் அப்ளை ஆயிரும். மார்ஜின் 15 பிக்சல், டாப்புக்கும் 15 பிக்சல், லெஃப்ட்டுக்கும் 15 பிக்சல், ரைட்டுக்கும் 15 பிக்சல், பாட்டத்துக்கும் 15 பிக்சல். பட் இந்த ரெண்டு 2 ஆர்குமெண்ட் மட்டும் கொடுக்கும் போது டாப்புக்கும் ஆர்குமெண்ட் டாப் அண்ட் பாட்டத்துக்கும் சேமா முதல் எடுத்துக்கிடும். ஸோ செகண்ட் ஒன் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு எடுத்துக்கிடும். ஸோ இந்த இந்த ரெண்டுக்கும் இதான் வித்தியாசம். ஸோ தேர்டு ஒன் வந்து எல்லாத்துக்கும் தனித்தனியாக நம்ம எழுதுறோம். இந்த மாதிரி எழுதணும்னா நம்ம இப்போ பர்டிகுலராக டாப்பும் பாட்டமும் சேமாக இருக்கு. ஸோ லெஃப்ட் ரைட்டும் எனக்கு வேற வேற இதில் வேணும். லெஃப்ட் 300 பிக்சல், ரைட்டு 400 பிக்சல் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ என்னன்னா லெஃப்ட் 300 பிக்சல் எழுதிக்கலாம், ரைட்டு 400 பிக்சல் இப்படி எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃபைன் பண்ணணும். இது நான் ஸ்டார்டிங்கே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், நீங்கள் 2 பேரும் மறந்துட்டீங்க. அப்படிதானே? ஸ்டார்டிங் நான் சொன்னேன் தெரியுமா ஒரு நாள், என்ன இருக்கா? ஓகே டன். ஸோ அதே தான். இப்போ என்னன்னா H2க்கு டாப்பும் பாட்டமும் நமக்கு அப்ளை ஆகணும். டாப்பும் பாட்டம் ஏன்னா பாருங்க, டாப்லையும் கொஞ்சம் கேப் வேணும், பாட்டத்தையும் கேப் வேணும். ஸோ இந்த மூணுல எந்த ஸ்டைல் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? ம் எந்த ஸ்டைல் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? கேக்குதா? எந்த ஸ்டைல் யூஸ் பண்ணால் பெர்ஃபெக்டாக இருக்கும்? ம் தேர்ட் எப்படி யூஸ் பண்ணலாம்? தேர்டு ம் செகண்டு ம் ஃபர்ஸ்ட் ஒன் அந்த ஆர்குமெண்ட் டாப் அண்ட் பாட்டம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் டாப் அண்ட் பாட்டம். இந்த இதை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ரைட் கிடையாது. ஓகே. ஸோ தேர்ட் ஒன் எடுத்தா ம் ஓகே டன். ஆனால் அது இதுலேயே 0 கொடுத்துட்டு போயிடலாமே. ஸோ இதில் வந்து 4 ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணிடுவீங்க. ஆனால் இது 2 ஆர்குமெண்ட்ல முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஸோ இதுலேயும் டாப்பு ரைட்டு, ஸோ இதில் 0, அடுத்து பாட்டத்துக்கு இருக்கணும், அடுத்து லெஃப்ட் 0 இதில் கொடுத்தலாம். இதுவும் கரெக்ட், நீங்கள் சொல்கிறது இதுவும் கரெக்டு தான். பட் அதோட இது கம்மியாக தானே இருக்குது இதோட ஆர்குமெண்ட். ஸோ அதை கொடுத்துட்டு போயிடலாம்ல. ஸோ அது பாட்டு ஏன்னா டாப்பு பாட்டத்துக்கு 15 பிக்சல் அப்ளை ஆயிரும், லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு 0 நார்மலாக அது கொடுக்காம இருக்கும். ஸோ இல்லை இன்கரீட்னாலும் கொடுத்துக்கலாம். இன்கரீட் இருக்கு, ஸோ அதனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இன்கரீட்னா எந்த ஸ்டைலுமே அப்ளை ஆகக்கூடாது. நார்மலாக எப்படி இருக்கோ அதை டிஃபால்ட் ஸ்டைல் மட்டும் அப்ளை ஆகும். ஸோ அவ்வளோதான். ஸோ H2 இருக்கு. ஸோ அதுக்கடுத்து பேடிங். ஸோ பி டேக் இருக்கு. ஸோ பி டேக்குக்கும் நம்ம இது நார்மலாக H2 கொடுத்தோடனே இங்கே பார்த்தீங்கன்னா H2 இருக்கு. ஸோ H2 இருக்கு, மேலே 15 பிக்சல், கீழே 15 பிக்சல் அப்படி ஆயிரும். ஸோ பேராகிராஃபுக்கும் பட்டனுக்கும் கேப் வேணும். ஸோ அப்படின்னா நார்மலாக மார்ஜின் ஒரு சைடு மட்டும் தான். அது மார்ஜின் இது பர்டிகுலராகவே இந்த இதுக்கு வேணும் அப்படின்னா மார்ஜின் பாட்டம் 15 பிக்சல் அப்படி கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் ஒரு பட்டன் பார்க்கிங்க. ஸோ பட்டன் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. ஓவர் பண்ணும்போது பேக்ரவுண்ட் கலர் இருக்குது, அது ஓகே, டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. அடுத்து பார்டர் லைன் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது, ஸோ ஒயிட்டாக இருக்குது. ஸோ அப்படின்னா மிடில் இருக்கிற பட்டன், ஸோ அதோட கிளாஸ் நேம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், டிஃபால்ட்டாக பட்டன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. ஸோ பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பரண்டாக மாற்றிருக்கு. ஸோ பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பரண்ட். பார்டர் வந்து சாலிட். ஸோ சாலிட்னா உங்களுக்கு தெரியும். ஸோ சாலிட் லிக்விட் அதோட டிஃப்ரென்ஸ். சாலிட்னா ஒரு கட்டி மாதிரி தான். ஸோ லிக்விடுங்கிறது வந்து ஒரு வாட்டர் மாதிரி. ஸோ சாலிட்னா அதோட ஒரு என்னன்னா பர்டிகுலராக நம்ம சாலிட்னு சொல்லும் போது வந்து நீங்கள் ஒரு
கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ சாலிடும் லிக்விடை வச்சு தான் ஃபுல் எக்ஸாம்பிள். சாலிடுங்கிறது வந்து ஒரு அடர்த்தியான பொருளை வந்து சாலிடுமோ, ஸோ ஒரு தண்ணி வகையான வாட்டர், இந்த கெமிக்கல் அந்த மாதிரி இது இல்லை ஒரு பொருளை ஃபுல்லாமே லிக்விட் சொல்லுவோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு லைன் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த லைன் வந்து அடர்த்தியாக இருக்க போகுது. அது வந்து ஸோ அதுக்காண்டி சாலிட் யூஸ் பண்ணிடுறேன். சாலிட் 2 பிக்சல் இல்லை 3 பிக்சல் ஒயிட்டில் இருக்கணும். ஸோ பார்டர், ஸோ ஒயிட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ நீங்கள் இப்போ அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா ஸோ தெரியுதா? ஸோ ஒரு ஐகான், ஸோ H2, தென் அதுக்கடுத்து பேராகிராஃப் டேக், அடுத்து ஒரு பட்டன் டேக். பட்டன் டேக்கில் வந்து பேக்ரவுண்ட் த்ரீ 3 பிக்சல் சாலிட் ஒயிட் வந்துட்டு, தென் அதுக்குள்ளே உள்ள கண்டென்ட் வரலை. கண்டென்ட் இருக்கா வரலையான்னு தெரில. ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ கண்டென்ட் வந்து பிளாக் கலரில் இருக்குது. ஸோ கலர் ஒயிட். ஸோ கலர் ஒயிட் கொடுத்துட்டேன். ஸோ கலர் ஒயிட் கொடுத்த உடனே நார்மலாக அது பிளாக் கலரில் டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ ஒயிட் கொடுத்தோடனே அது ஒயிட் கலர் வந்துட்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணி பேடிங் யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்னா இப்போ ஃபாண்ட் சைஸ் நான் கூட்டிக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் 20 பிக்சல். இப்போ 20 பிக்சல் நீங்கள் எவ்வளோ இருக்கோ பர்டிகுலராக நீங்கள் அதை மாரி கொடுங்க. நான் பர்டிகுலராக நார்மலாக 20 பிக்சல் கொடுத்துக்கிறேன். நீங்கள் அதில் என்ன சைஸ் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு ஒவ்வொன்றா போட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபாண்ட் சைஸில் 20 பிக்சல் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கடுத்து பேடிங். இப்போது நான் பேடிங் யூஸ் பண்ணுறேன். ஸோ பேடிங் மேலேயும் கீழேயும் என்னென்னா டாப் அண்ட் பாட்டத்தில் வந்து சேமாக இருக்குது அதோட சைஸ். ஆனால் லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு வேறு மாதிரி. அது லெஃப்ட் அண்ட் ரைட்டும் சேமாக இருக்குது, பட் டாப்புக்கும் பாட்டத்துக்கும் மேட்ச் ஆகலை. ஸோ அப்போ என்ன பேடிங் 20 பிக்சல் கொடுத்தேன்னா 4 சைடும் என்னென்னா 4 சைடும் 20 பிக்சல் அப்ளை ஆகும். ஸோ நம்மளுக்கு டாப் அண்ட் பாட்டமும் வேறு சைடில் இருக்குது, லெஃப்ட் அண்ட் ரைட்டும் வேறு சைடில் இருக்குது. அப்போது அது அடுத்த ஆர்குமெண்ட் எடுப்போம். ஸோ அடுத்த ஆர்குமெண்ட்டில் 40 பிக்சல் கொடுத்துட்டிங்கன்னா அது ஒரு பெர்ஃபெக்டாக இருக்கும். நார்மலாக நீங்கள் பார்க்குற ஒரு அவுட்புட். ஸோ இந்த அவுட்புட் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. ஸோ 15 பிக்சல் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ 15 கொடுத்துக்கிறேன். சாரி, இங்கே 18 கொடுத்துக்கிறேன். இங்கே 15 30. ஸோ 30 கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுக்கும்போது நார்மலாக அதே மாதிரி ஒரு கால் டு ஆக்ஷன் வந்துட்டு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் லெட்டர் ஸ்பேசிங் ஒன்று உண்டு. லெட்டர் ஸ்பேசிங்னு இது எதுக்குன்னா லெட்டருக்குள்ளே எப்பவும் நார்மலாக கொடுக்கும்போது நார்மலாக லெட்டர் அப்ளை ஆகும். ஸோ அதுக்குள்ளே ஒரு கேப் வேணும்னா இந்த மாதிரி ஸ்டைல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் 3 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஸோ 3 பிக்சல் நான் கொடுக்கும் போது நீங்கள் பாருங்கள் அதோட லெட்டர் வந்து 3 பிக்சல். ஸோ அதோட ஒவ்வொரு கேப்லேயும் 3 பிக்சல் விட்டு அது அப்ளை ஆகிருக்கும். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக கேப் இருக்குது. ஸோ 3 பிக்சல் நம்மளுக்கு தேவையில்லை, 1 பிக்சல் இல்லை 1.5 இந்த மாதிரி பர்டிகுலராக நீங்கள் ஒரு ஸ்டைல் கொடுத்தீங்கன்னா அது காமனாக அது ஒரு பிக்சலில் அப்ளை ஆகிக்கணும். ஸோ இப்போ நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இதை எல்லாத்தையும் நான் வந்து சென்டர் கொண்டாடணும். ஸோ சென்டர் கொண்டாடணும் என்ன பண்ணணும்? ராதாகிருஷ்ணன், இப்போ நான் எல்லாத்தையும் சென்டர் கொண்டாடணும். பாருங்கள், சென்டர் கொண்டாடணும். சொல்லுங்கள், நான் டைப் பண்ணுறேன். சரிதா? உங்களுக்கு சென்டரில் இருக்குது. ஸோ நம்ம இதை பார்த்தீங்கன்னா சென்டரில் இல்லை, ஸ்டார்டிங் பொசிஷனில் இருக்குது. ஸோ இதை சென்டர் கொண்டாடுறதுக்கு என்ன பண்ணணும்? ஹோல்டு இதோட எந்த டிவி நேம். அதாவது சார் உங்கள் மைக்கு ரொம்ப இறையுது, என்ன பண்ணுறீங்க? பக்கத்தில் லேப்டாப்லேயும் கனெக்ட் பண்ணிச்சிருக்கீங்களோ? மொபைலில் எதுவும் கனெக்ட் பண்ணிக்கிறீங்களோ கிளாஸை? ஸோ ரொம்ப நாய்ஸ் பயங்கரமாக இருக்குது அந்த சவுண்டு. சரி, ஓகே. இப்போ நான் என்ன எதில் கொடுக்கணும்? ம் கோல் கோல் ஓகே ஓகே. கோல் கால் பண்ணிட்டேன்.
கால் பண்ணியாச்சு. என்ன பண்ணணும்? டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ். ஓகே டன். அதான் சொன்னீங்க இது அந்த வந்து நீங்கள் வந்து என்னன்னா ஆஹ், ஒரு ஒரு செக்ஷன் நம்ம பண்ணுறோன்னா இப்போ அந்த செக்ஷனை பாருங்கள். நான் அந்த செக்ஷன் பண்ணுறேன்னா இந்த செக்ஷன் மாதிரி இந்த செக்ஷன் இருக்காது, இந்த செக்ஷன் மாதிரி அடுத்த செக்ஷன் வராது. புரியுதா? ஸோ நீங்கள் எல்லாத்துக்குமே காமனாக கொடுக்குற அந்த ஹோல் டிவுக்குள்ள டிஸ்பிளேஸ் போட்டுறணும். ஜஸ்டிஃபிகேஷன் சென்டர் போட்டுறணும், இல்லை ஃபேஸ் பிரிண்ட் போட்டுறணும், அடுத்த அலைன் சென்டர் போட்டுறணும் அப்படின்னு நீங்கள் வந்து தாட் பண்ணி டிஸ்பிளே ஃப்ளெக்ஸர் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. புரியுதா உங்களுக்கு? ஆ இதில் எதுக்கு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் வரணும்? இந்த இடத்துல எதுக்கு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம்? கேக்குதா? இந்த இடத்துல நம்ம எதுக்கு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுறோம்? இதில் எதுக்கு யூஸ் பண்ணுற சினாரியோ வருது? அதை எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் நம்ம எதுக்காண்டி ஃபஸ்ட் யூஸ் பண்ணுறோம்? ஃப்ளக்ஸ் ப்ராப்பர்ட்டி எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம்? ஃபாஸ்ட் அதான். ஆ சென்டரா வைக்கிறதுக்கு நம்ம டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுவோம். புரியுதா? ம். சரி விடுங்க. ரேணுகா நீங்கள் சொல்லுங்கள். கேட்க மாட்டேங்க. ராதாகிருஷ்ணன் உங்களுக்கு தெளிவாக கேட்குதா நான் பேசுறது? ஓகே டன். ரேணுகா இப்போ கேட்குதா? விட்டு விட்டு கேட்குதா? ஸோ இன்டர்நெட் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குங்க. ஓகே டன். இப்போ நான் அந்த இடத்துல சென்டரில் கொண்டாடுறோம் நம்ம நம்ம கொடுத்துருக்க டிசைன் படி. ஸோ எல்லாமே ஸ்டார்ட்டில் இருக்குது. ஸோ இதை சென்டரில் கொண்டாடணும். ஸோ நான் என்ன பண்ணணும் இப்போ? எதில் போய் ஸ்டைல் எழுதணும்? ம். சொல்லுங்கள் சொல்லுங்கள். ம். ம். டிஸ்பிளே பிளாக் போட்டாலும் அயனியேஷன் சென்டர் ஒர்க் ஆகாது, ஜஸ்டிஃபிகேஷன் சென்டர் ஒர்க் ஆகாது. ஃப்ளக்ஸ் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் போட்டால் தான் இந்த அலைன்மெண்ட்ஸ் ஃபுல்லாமே ஒர்க் ஆகும். பட் டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் எதுக்காண்டி போடுறீங்க? ஓகே. இன்லைனா கொண்டு வர போடுதோம். இன்லைனா எதுக்கு நம்ம கொண்டு வர போகிறோம் அதை? ம். ஆமாம், ஒரே லைனில் கொண்டு வர போதும். ஸோ இங்கே வந்து அப்படியா? கீழே கீழே தான் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ரைட்டில் கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை, ஒரே லைனில் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்புறம் இதுக்கு எதுக்கு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்? ம். ஓ சரி ஓகே. ஸோ அப்போ நான் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் போடுதேன். ஸோ ஓகே, டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் போட்டும் அச்சீவ் பண்ணலாம். ஸோ அதுக்கு எதுக்காண்டின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் நான் எதுக்கு போடணும்? டிஸ் டிஸ்பிளே சொல்லுங்கள். ஸ்க்ரீனே வியூ ஆகலையா? நெட்ஒர்க் இஷ்யூஸாக இருக்குது. நெட்ஒர்க் இருக்கான்னு பாருங்கள். உங்களுக்கு இன்டர்நெட் இருக்கா? பேக்கேஜ் நெட்ஒர்க் ப்ராப்ளமா? ஓகே. ராதாகிருஷ்ணன் உங்களுக்கு தெரியுதா ஸ்க்ரீன்? ஸோ ஓகே. ராதாகிருஷ்ணனுக்கு இதுக்கு முன்னாடி நெட்ஒர்க் இஷ்யூஸ் இருந்துச்சு. இப்போ உங்களுக்கா?
வெளியே போயிட்டு மறுபடியும் ரீஜாயின் பண்ணுங்க. கேக்குதா? வெளியே போயிட்டு மறுபடியும் ரீஜாயின் பண்ணுங்க. ம். இப்போ இதை நான் சென்டர்ல கொண்டாடணும். எப்படிலாம் சென்டர்ல கொண்டாடலாம்? ம். ஓகே, டெக்ஸ்ட் சென்டர் கொண்டாடலாம். அதை எதில் கால் பண்ணணும்? ஹெச் டு டேக் செட் பண்ணி அப்படி சொல்கிறீங்களா? ஹெச் டு டேக் தனியாக, அடுத்து பேராகிராஃப் டேக் தனியாக, டெக்ஸ்ட் சென்டர் அப்படி தானே? ம். அதுலையா? அது அதில் வந்து டெக்ஸ்டைல் சென்டர் எதுக்கெலாம் ஒர்க் ஆகும்னு சொல்லிருக்கேன். ம். ஐகான் டேக்கும் ஒர்க் ஆகும். ஆ ஓ இப்போ ஹோல் காலுங்க காமன் டிவ்க்குள்ள மிடில்னு ஒரு டிவ் இருக்கு. ஸோ அப்போ என்னன்னா மிடில் டிவை நான் கால் பண்ணிக்கிடுவேன். புரியுதா? ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம ஹெச்டிஎம்எல் நல்லா பார்க்கணும். ஸோ என்ன நம்ம கொடுத்துருக்கோன்ட்டு. ஸோ ஹெச்டிஎம்எல்லையும் நம்ம கொடுத்துருக்க மாதிரி தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண முடியும். ஸோ நான் இதை எடுத்துட்டு டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுக்கேன். ஸோ வந்துட்டா? கேக்குதா? ம். ம். ஸோ பட்டன் பெருசாக இருக்கா? பட்டன் இல்லை, பட்டன்ஸ் ஒர்க் ஆகும் டெக்ஸ்டைல் சென்டர். டிவ்வுக்கு வந்து ஒர்க் ஆகாது மெயினாக. புரியுதா? ஸோ டெக்ஸ்டைல் சென்டர், ஸோ என்னன்னா இது ஒரு ஐகான்ஸ். ஸோ இது ஒரு பட்டன் எலமெண்ட்ஸ். பட் இது டிவ்வு கிடையாது. ஸோ டிவ்வுக்கு தவிர்த்து ஸோ நிறைய டேக்ஸ் இருக்கு. ஸோ எல்லா டேக்ஸுக்கும் நான் பர்டிகுலராக சொல்லலை. ஸோ சம் டேக்ஸ்க்கு டெக்ஸ்டைல் ஒர்க் ஆகும். அது பர்டிகுலராக நம்ம கண்டென்ட் டேக்குக்கு ஒர்க் ஆகும். ஸோ அதை மட்டும் நம்ம எப்போ நான் வச்சுக்கணும். ஸோ இந்த ஐகான், ஸோ ஹெஷ்டேக்கும் ஒரு கண்டென்ட் தான், பேராகிராஃப் டேக்கும் ஒரு கண்டென்ட் தான். ஸோ ஐகானுக்கும் ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கடுத்து அலைனேட்டர் சென்டர் கொண்டு வரணும். வாட் ஐ டூ? பாருங்க, இது மிடில் டேக் இவ்வளோ தான் இருக்கு. ஸோ நான் இப்போ இவ்வளோ காமிச்சிருக்கேன். ஸோ மிடில் டேக் என்னன்னா வித்து ஆட்டோமேட்டிக்காக சென்டர் எடுத்துக்கிடும். ஓகே, பட் சாரி, வித் ஆட்டோமேட்டிக்காக 100% எடுத்துக்கிட்டோம். பட் ஹைட்டு வந்து நம்ம கொடுக்குறது தான். கொடுக்கலன்னா அது ஆட்டோ ஹைட் எவ்வளோ கண்டென்ட் ஃபிக்ஸ் ஆயிருக்கோ அதை எடுத்துக்கிடும். இப்போ நான் இதுக்கு நான் என்ன பண்ணணும்? இப்போ இதை வந்து சென்டர் கொண்டாடணும். எப்படினாலும் சென்டர் கொண்டாடலாம். ஏதாட்டும் ஒரு வே சொல்லுங்க. ஸோ எப்படினாலும் இது சென்டர் கொண்டாடலாம். ஏதாட்டும் ஒரு வே சொல்லுங்க. ம். ஓகே. எஸ், அவ்வளோதான். என்னன்னா மார்ஜின் கொடுத்து பர்டிகுலராக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் கேப் இருக்குது, இதில் கேப் இருக்குது. ஸோ நீங்கள் கரெக்டாக மார்ஜின் கொடுத்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம ஃபிக்ஸ்டு ஹைட் தான் கொடுத்துருக்கோம். ஸோ கரெக்டாக மார்ஜின் எவ்வளோ கொடுத்து அதுக்கு கொண்டாந்தாலும் கரெக்டு தான். பட் மார்ஜின் எதுக்கு கொடுக்கக்கூடாதுன்னா ரெஸ்பான்சிவாக வரும்போது வாங்கும். என்னன்னா இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ரெஸ்பான்சிவாக வருதா? ஸோ ரெஸ்பான்சிவாக வரும்போது வந்து அதோட இமேஜ் சைஸ் வந்து கம்மியாகும். ஸோ கம்மியாகும் போது மார்ஜின் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்போம். நம்ம லேப்டாப் வியூக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ மொபைல் வியூக்கு வரும்போது இன்னும் ஃபியூச்சராக நீங்கள் வந்து மொபைல் ரெஸ்பான்ஸையும் லைட்டாக நான் நடத்துவேன். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ வந்து கால் டு ஆக்ஷன்ஸ் இருக்கா? ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் மார்ஜின் கொடுக்கும் போது இப்போ இந்த கண்டென்ட் வந்து லைட்டாக சுருங்கும். ஏன்னா மொபைல் வியூக்கு வரும்போது இந்த இமேஜ் எல்லாமே ஸ்மாலாக வரும். ஸோ கண்டென்ட்டும் கீழே வந்து அதுவும் அதோட வித்தை கம்மி பண்ணி கீழே வரும். ஸோ அப்படி கொடுக்கும்போது மார்ஜின் நீங்கள் நிறையா கொடுத்துருக்கும் போது அரை வாங்கும். இன்னொரு செக்ஷனுக்கும் அரை வாங்கும். ஸோ இது வந்து நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியாது. நீங்கள் ரியல் டைமில் அப்ளை பண்ணும்போது என்னன்னா நீங்கள் ரெஸ்பான்சிவாக கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அதுக்காண்டி மார்ஜின் கொடுக்க மாட்டாங்க யாருமே. மேக்ஸிமம் மார்ஜின் பேடிங் எல்லாமே பார்த்து தான் கொடுப்பாங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இதை இன்னொரு வேலை பண்ணிடலாம். என்னன்னா மிடில்
இவ்வளோ தான் ஆக்குபை ஆயிருக்கு. பட் ஹோல் கால் வந்து இவ்வளோ ஆக்குபை ஆயிருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஹோல் காலுக்கு டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுத்துக்கிடுவேன். ஏன்னா அதுக்குள்ளே ஒரே ஒரு டியூ தான் இருக்குது. அது டிஸ்பிளே ஃப்ளக்ஸாக இருந்தாலும் சரி ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் ஓகே தான். ஸோ டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுத்துருவேன். ஏன்னா அதுக்கு காமனாக ஒரே ஒரு டியூ தான் இருக்குது. மிடில்னு ஒரு டியூ தான் இருக்குது. அது டிஸ்பிளே ஃப்ளக்ஸாக இருந்தாலும் சரி இல்லை எலமெண்ட்டாக பிளாக் எலமெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஏன்னா ஒரே ஒரு டியூ தான் இருக்குது. ஸோ அது ரெஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுத்துட்டு இப்போ அலினேட்டர் சென்டர் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அதோட சைஸே கண்டென்ட் எவ்வளோ இருக்கோ அந்த அளவு தான் எடுத்திருக்கு. இந்த கண்டென்ட் எவ்வளோ இருக்கோ அந்த அளவு தான் அதோட சைஸ் எடுத்திருக்கு. ஸோ அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் அப்படின்னு கொடுத்துருவேன். ஸோ அலைன் ஐட்டம் சென்டர் உடனே காமனாக அலைன் ஐட்டம் சென்டர் வந்துட்டு புரியுதா? ஓகே டன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே தான். ஸோ இது நார்மலாக இப்போ இங்கே நீங்கள் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா மிடில் இருக்கு டெக்ஸ்டைல் சென்டர். ஸோ இதுலேயும் டெக்ஸ்டைல் சென்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். என்னன்னா அதுக்கு வந்து லைட்டாக மார்ஜின் லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்குது, கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ நம்மளுக்கு மார்ஜின் கேப் எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அந்த கண்டென்ட்டோட நம்ம கண்டென்ட் வந்து ஏதோ ஒட்டி போய் இருக்க மாதிரி தருது. ஸோ நார்மலாக காமனாக கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, இல்லை இதுக்கு மேலே நீங்கள் பேடிங் கொடுக்கணும்னாலும் பேடிங் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ கண்டென்ட் வந்துட்டு ஸோ நம்மளுக்கு ஆக்ஷன் வந்துட்டு பேக்ரவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு ஸோ இந்த இடத்துல நான் ஹோவர் பண்ணணும். ஸோ ஹோவர் பண்ணதுக்காண்டி ஸோ நான் மிடில்குள்ளே இருக்கிற பட்டனை ஹோவர் பண்ணும்போது பேக்ரவுண்ட் க்ரீன். ஸோ பேக்ரவுண்ட் க்ரீனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஸோ ஹோவர் பண்ணும்போது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து டிரான்சிஷன் கொடுத்துக்கிடுறேன். ஸோ என்னன்னா அதோட செகண்டை குறைக்கணும். ஸோ 0.5 செகண்ட். ஸோ இதை ரிட்டர்ன் ஹோவர்லேருந்து எடுக்கும் போதும் அதே ஸ்மூத்னஸ் இருக்கணும். ஸோ அதே இங்கேயும் கொடுத்துட்டேன்னா பர்டிகுலராக நீங்கள் பார்க்கும்போது ஸோ வருது. ஸோ இந்த மாதிரி கால் டு ஆக்ஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியாச்சு. ஸோ இது ஐகான் யூஸ் பண்ணியாச்சு, கால் டு ஆக்ஷன் அப்படி இருக்குது. இப்போது இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ அதுக்கு இதுக்கும்? கேக்குதா? ஸோ ஒரு பர்டிகுலராக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது நீங்கள் பார்த்தோன்னே பார்க்க சொல்லுங்க. டிம்மாக இருக்குது. எஸ், கரெக்ட். ஸோ இமேஜ் வந்து டிம்மாக இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ இது வந்து ஒரு புது கான்செப்டாக இருக்கும். என்னன்னா இமேஜ் டிம்மாக இருக்குது. ஸோ இமேஜோட கலரை மாற்றணுமா, ஸோ இமேஜோட ஒப்பாசிட்டி எதுவும் குறைக்கணுமா, ஸோ இமேஜோட வேற பிளர்ராக மாற்றணுமா, ஸோ இதே மாதிரி நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு வந்திருக்கணும். ஸோ நம்ம அப்படி யூஸ் பண்ண அவசியம் இல்லை. என்னன்னா நம்ம ஹோல் காலுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இதுக்கு பிஃபோர்னு ஒரு மெத்தட் இருக்கும். இந்த பிஃபோரில் ஆஃப்டர் எதுனாலும் ஸோ சூடோ எலமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பிஃபோர் ஏற்கனவே உங்களுக்கு பிஃபோர் சொல்லியிருக்கேன். என்னன்னா பர்டிகுலராக அந்த டிவ் இருக்க மாதிரியே ஒரு க்ளோனாக ஒரு டிவ் கிரியேட் பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ பிஃபோர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் கண்டென்ட் கீவேர்டு போட்டால் தான் ஒர்க் ஆகும். ஸோ கண்டென்ட் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ பொசிஷன் ஆப்ஷன் கொடுக்கணும் கண்டிப்பாக. ஸோ கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்துட்டு வித் 100% ஹைட் டு 100% கொடுத்தாச்சு. இப்போ பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட் அப்படின்னு கொடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டா உங்களுக்கு. ஸோ என்னன்னா அதோட கலர் காமனாக ஹோல் கால் இருக்கு. ஸோ அதோட பேரண்ட் எதுக்கு வரேன்னா பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்துட்டோம். ஸோ அதோட பேரண்டாக அது பர்டிகுலராக அதுக்கு மேலே இருக்கிற இந்த கால் எடுத்துட்டு ஸோ இப்போ என்னன்னா இதுக்கு பொசிஷன் ஆஃப் ரிலேட்டிவ் கொடுத்துருங்க. பொசிஷன் ரிலேட்டிவ். ஸோ ரிலேட்டிவ் கொடுத்தோடனே இப்போ அந்த ஹோல் கால் எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி ஒரு க்ளோன் கிரியேட் பண்ணியாச்சு. எதை வச்சு கிரியேட் பண்ணோம்னா ப்ளூடோ எலமெண்ட் பிஃபோருங்க மெத்தடை வச்சு கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து இன்னொன்று இருக்குது. என்னன்னா டிம்மா மாறதுக்கு வந்து இது வந்து ஒரு பார்க்க ஒரு ஜேடோ மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஜேடோ மாதிரி வர்றதுக்கு ஃபுல்லாமே ஈஸி தான், ஒன்றுமே இல்லை. பேக்ரவுண்டு அப்படின்னு ஒன்று உண்டு. என்னன்னா பேக்ரவுண்ட்
ஸோ பேக்ரவுண்டில் RGBA அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஸோ எல்லா கலரும் எக்ஸ்ட்ரா வேல்யூவில் கலர் கொடுக்கலாம். ஸோ அடுத்து பேக்ரவுண்ட் சிக்கல் ரெட்டு கலர் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிங் வேல்யூவில் கொடுக்கலாம். கலர் வந்து 3 டைப்ஸாக கொடுக்கலாம். எப்படின்னா இப்போ நான் அந்த இடத்துல ரெட்டுன்னு அடித்தா ரெட்டுன்னு வந்துடும். அதுக்கடுத்து ஹெக்ஸா வேல்யூன்னு ஒன்று உண்டு. இந்த இருக்கா, இதுதான் ஹெக்ஸா வேல்யூ. ஸோ இந்த மாதிரி ஹேஷ் சிம்பிள் போட்டு ஸோ அதுக்குன்னு ஒரு ஹெக்ஸா வேல்யூ உண்டு. அந்த வேல்யூ கொடுக்கும்போது கலர் வந்துடும். தென் RGB. ஸோ RGB. ஸோ இந்த மாதிரி நான் கொடுக்கும் போதும் கலர் வந்துடும். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் ஓகே டன். என்னன்னா ஸோ 3 விதமாக நம்ம கலர் கொடுக்கலாம். ஸோ எனக்கு ஹெக்ஸா வேல்யூலையும் கொடுக்கலாம், ஸ்ட்ரிங்காகவும் ரெட்டு ப்ளூ அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்காகவும் கொடுக்கலாம், அடுத்து RGB கலர்லையும் கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம அதில் வந்து RGBA அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அந்த வேல்யூவில் என்ன கலர்னா ஸோ ரெட்டு க்ரீனு ப்ளூ இது எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரு ஆல்ஃபா வேல்யூ கொடுக்கும். தென் நம்ம இதெல்லாம் 0ன்னு போட்டு விடுதோம். ஸோ நம்மளுக்கு இவ்வளோ கலர் தேவையில்ல, ஒரு ஜேடை தான் தேவைப்படுது. ஸோ 0 தான். எனக்கு ரெட்டு வேண்டாம், க்ரீன் வேண்டாம், ப்ளூ வேண்டாம். இதே மிக்ஸ் பண்ணி ஒரு கலரும் நம்மளுக்கு வேண்டாம். ஸோ அதுக்காண்டி இதையும் 0, இதையும் 0. ஸோ நான் இந்த இடத்துல ஆல்ஃபான்னு ஒன்று கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஆல்ஃபா எதுக்குன்னா ஸோ நீங்கள் கொடுத்துருக்கிற கலரை டிம் ஆக்கி காமிக்கும். ஸோ நான் அந்த இடத்துல கலரே கொடுக்கல. ஸோ என்னன்னா இந்த இடத்துல நம்ம கொடுக்குற கலரை வந்து டிம் பண்ணுறதுக்கும் இல்லை டிம்மாக இருக்கிற கலரை இன்னும் நல்லா ஹைட்டாக ஒப்பாசிட்டி நல்லா டென்சிட்டி அதிகமாக பண்ணுறதுக்கும் கொடுக்குற வேல்யூ தான் இந்த இடத்துல நம்ம கொடுப்போம். ஸோ இந்த இடத்துல நான் எந்த 0 போட்டேன்னா டிஃபால்ட் கலர் பிளாக்காக எடுத்துக்கிடும். ஸோ பிளாக்காக எடுத்துட்டு 0.4 நான் கொடுக்கேன். ஸோ 0.4 நான் கொடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு. ஸோ ஒரு பேக்ரவுண்டு தான் என்னன்னா நார்மலாக நம்ம வந்து ஒரு டிவ் கொடுத்துருக்கேன், ஒரு செக்ஷன் கொடுத்துருக்கேன், செக்ஷனுக்குள்ளே ஹோல் கால் காமனர் ஹோல் கால்னு ஒரு டிவ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டிவ்வுக்கு பர்டிகுலராக பிஃபோர் சூட் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். எதுக்குன்னா அதே மாதிரி ஒரு டிவ் வேணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் ஷேடோ கரெக்டாக ஹோல் கால் எவ்வளோ இருக்கும், ஸோ காமனாக இருக்க டிவ் அளவு தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு டிவ் வேணும். ஸோ அதே மாதிரி நான் ஒரு டிவ் கிரியேட் பண்ணதுக்கு பதிலாக நான் சூடோ எலமெண்ட்ஸ் வச்சு ஒரு டிவ் கிரியேட் பண்ணிட்டேன். அதான் பிஃபோர் மெத்தடை வச்சு. ஸோ பிஃபோரை வச்சு ஒரு டிவ் யூஸ் பண்ணி அதுக்கு வித் ரேட் எல்லாமே 100% கொடுத்து பேரண்ட் எவ்வளோ இருக்குது பொசிஷன் ஆப்ஷன் கொடுத்து அதுக்கு பர்சனாலிட்டி கொடுத்து செட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் டிஃபால்ட்டாக பிளாக்னு இருக்கும். ஸோ அதோட டென்சிட்டியை நான் கம்மி பண்ணுறேன். ஸோ அதோட டென்சிட்டியை கம்மி பண்ணும்போது எனக்கு வந்து டிம்மாக காமிக்கும். ஸோ ஒரு பேக்ரவுண்ட் கலரை நம்ம கம்மி இந்த இடத்துல RGBன்னு ஒரு வேல்யூ கொடுத்து ஸோ அந்த வேல்யூவில் 4 வேல்யூஸ் பாஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் 3 வேல்யூஸ் கலரை ரெஃப்ளெக்ட் பண்ணோம். ஸோ 4th ஒன் வந்து ஆல்ஃபா வேல்யூ. ஆல்ஃபா வேல்யூனா அந்த கலர் எந்த டென்சிட்டியில் இருக்கணும், ஸோ அடர்த்தியாக இருக்கணுமா, அதான் டிஃபால்ட்டாக 1ல் இருக்கும். ஸோ நான் இதை விட்டுட்டேன்னா நார்மலாக 1ல் இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக 1ல் இருக்கும். ஸோ 1லேருந்து எனக்கு 1 வேண்டாம், ஸோ அடர்த்தி இன்னும் கம்மி பண்ணி என்னன்னா டென்சிட்டி இன்னும் கம்மி பண்ணி அதோட ஒபாசிட்டி கம்மியாகணும் அப்படின்னா பாயிண்டில் போகணும். ஸோ 0.4 0.1னா இன்னும் ரொம்ப கம்மியாயிரும். ஸோ இதே மாதிரி நான் 0.4ல் கொடுத்துருக்கேன். ஸோ என்னன்னா அதே மாதிரி ஒரு கோல்டி வந்திருக்கு. ஸோ அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் இருக்குது. ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து எனக்கு டிம்மாக காமியணும்னா ஆல்ஃபா வெளியே கம்மியாக கம்மியாக காமிச்சு 0.4 கொடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பெர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் பர்டிகுலராக இது வந்து உங்களுக்கு வந்து டிம்மாக இல்லை, கரெக்டாக பெர்ஃபெக்டாக கலருக்கு ஒயிட்டாக இருக்குது, பிரைட்டாக இருக்குது. ஆனால் நம்ம இதில் பிரைட்டாகவே இல்லை. இதுக்கு நான் என்ன பண்ணணும், இதுக்கு நான் என்ன பண்ணால் இதோட கால் டு ஆக்ஷன் இந்த டிவ் இந்த மிடில் டிவ் வந்து மேலோடி வரும். ஏன்னா நம்ம ஹோல்னு ஒரு டிவ் கொடுத்துட்டோம், இந்த ஹோலுக்குள்ளே தான் இந்த டிவ் கொடுத்தாச்சு. ஸோ பிஃபோர் மெத்தட் வந்து என்றைக்குமே ஒரு புதுசாக ஒரு டிவ்வு, ஸோ அதுவும் ஒரு புதுசாக அப்சல்யூட் கான்செப்ட் தான். ஸோ அதை தூக்கி கரெக்டாக எதை வித்து இருக்கிறது செட் பண்ணியாச்சு. ஸோ இந்த லேயர் வந்து இந்த லேயருக்கு மேலோடி இருக்குது. ஸோ இந்த லேயரை நான் இந்த மிடில் லேயரை மட்டும் நான் டாப்பில் கொண்டாடணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும், கேக்குதா ஃபாஸ்டா? இன்னொரு சூட் எலமெண்டா? எதுக்கு இன்னொரு சூட் எலமெண்ட்? இதை மட்டும் டாப்ல காமிக்கிறதுக்கு எதுக்கு சூட் எலமெண்டா? இதே ஏற்கனவே கிரியேட் பண்ணிட்டோமே. இப்போ
புரியுதா? இப்போ வந்து சூடோ எலமெண்ட்ஸை மட்டும் வச்சு கிரியேட் பண்ண அவசியம் இல்லை. என்னன்னா நீங்க இன்னொரு டிவ் போட்டுக்கலாம். ஸோ நீங்க இப்போ இந்த இதுல கோல்டு இருக்கா, ஸோ இந்த இதே மாதிரி இது இதுக்குள்ள இல்ல, ஸோ இதுக்கு வெளியே இல்ல. ஆமா. ஓகே, இதுக்கு உள்ளேயே இன்னொரு டிவ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டிவுக்கு இதோட ஹைட்டே கொடுத்துக்கலாம். இதோட ஹைட் வித்து கொடுத்துக்கிட்டு அதுக்கு பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்து இதுக்கு பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்து நீங்க அப்படினாலும் அதோட பேக்ரவுண்டை கரெக்டா மேல கொண்டு வர வைக்கலாம். ஸோ நான் அப்படி பண்றதுக்கு பதிலா நான் சூடோ எலமெண்ட்ஸ் வச்சு ஈஸியா அச்சீவ் பண்ணிட்டு போறேன். புரியுதா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சூடோ எலமெண்ட் வச்சு அச்சீவ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இதுல இன்னொரு சூடோ எலமெண்ட் யூஸ் பண்ற அவசியம் என்ன? நத்திங். ஏன்னா இது நார்மலா கரெக்டா வந்துட்டு இதை பர்டிகுலரா இந்த லேயர்ல இருந்து அடுத்த லேயருக்கு கொண்டு வரணும். இது சூடோ எலமெண்ட்ஸ்க்கு பின்னாடி இருக்கு இந்த லேயர். நம்ம கொடுத்துருக்க க்ளோன் எலமெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கு அந்த லேயர். ஸோ இப்போ இதை நம்ம ஃப்ரண்ட்ல கொண்டு வரணும். ஸோ ஸ்டாக் மாதிரி. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் ஏன்னு நினைக்க சொல்லுங்க. ஆ ம் கேக்குது கேக்குது, சொல்லுங்க. ம் சொல்லுங்க. கேக்குதா ரேணுகா? ஆ சொல்லுங்க. ம் ஃபாஸ்டா டைம் இல்லை. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. சரி, ஓகே. ம் ஆ ஃப்ரெண்டில் கொண்டு வரணும். நீங்கள் எப்படி கொண்டு வருவீங்க? சரி, ரொம்ப தெரில. ஸோ இதை நம்ம எப்படி கொண்டாந்தோம்? இதை வந்து இதில் தான் இருக்கு. இது ஒப்பாசிட்டி கொடுத்து மறைஞ்சு தான் இருக்கு. பட் இந்த லேயருக்கு பின்னாடி இருக்கு. இந்த லேயருக்கு பின்னாடி எப்படி மாற்றணும் நம்ம? அதே தான் செட் இண்டெக்ஸ். ஸோ என்னன்னா அந்த மிடிலுக்கு வந்து செட் இண்டெக்ஸ் கொடுத்துருங்க. ஸோ 10 நான் கொடுத்துக்கிட்டேன். ஸோ செட் இண்டெக்ஸ் கொடுத்தா அது இந்த லேயருக்கு வந்துட போகுது. புரியுதா? ஸோ அவ்வளோதான். என்னன்னா செட் இண்டெக்ஸ் பின்னாடி ஒரு லேயர்ல இருக்கு. ஸோ அந்த லேயருக்கு முன்னாடி எனக்கு கொண்டு போனதுன்னா செட் இண்டெக்ஸ் ஏதோ ஒரு நம்பரை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா, பர்டிகுலராக ஒரு நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அது அந்த லேயரை தள்ளிட்டு இந்த லேயர் ஃப்ரண்ட்ல வந்துடும். ஸோ இவ்வளவுதான். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு லேயர்ல இருந்து இன்னொரு லேயருக்கு பர்டிகுலரா நம்ம மாத்தணும்னா செட் இண்டெக்ஸ் கொடுத்து நம்ம ஈஸியா மாத்திக்கலாம். புரியுதா? ஸோ ஒரு லேயரை நம்ம பின்னாடியும் போக வைக்கலாம், பேக்லேயும் போக வைக்கலாம், ஃப்ரண்ட்லேயும் கொண்டு வர வைக்கலாம். எப்படின்னா செட் இண்டெக்ஸ் வச்சு. புரியுதா? ஸோ இதுல ஏதாட்டும் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கா? ம் ம் சரி, ஓகே. இது ஒண்ணுமே இல்லை. அந்த இடத்துக்கு போங்க. போயிட்டு பேக்ரவுண்டு. ஸோ பேக்ரவுண்ட் அடிங்க. ஸோ பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் ஃபிக்ஸ்ன்னு இருக்கு. அது கொடுத்த உடனே வருது அது டிஃபால்ட்டாகவே. தெரியுதா உங்களுக்கு? ஸோ அவ்வளோதான். என்னன்னா பேக்ரவுண்ட் வந்து அட்டாச்மெண்ட் ஃபிக்ஸ்டாக மாற்றி விட்ரு. ஸோ எனக்கு வந்து அந்த பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட்னா பர்டிகுலராக நம்ம இமேஜை தான் அதை ரெஃப்ளெக்ட் பண்ணோம். வேற எதுவுமே கண்டென்ட்லாம் ரெஃப்ளெக்ட் பண்ணாது. கண்டென்ட்லாம் பர்டிகுலராக இதாகாது. என்ன ஃபிக்ஸ்ட் ஆகாது. பர்டிகுலராக இமேஜை மட்டும் ரெஃப்ளெக்ட் பண்ணோம் அது ஸ்க்ரோல் பண்ணுற வரைக்கும். ஸோ பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் ஃபிக்ஸ்டுன்னு கொடுத்தா அது நார்மலாக ஃபிக்ஸ் ஆகிட்டு வந்துருக்கும். புரியுதா? ஓகே. ஸோ எனி டவுட்? நோ டவுட். ராதாகிருஷ்ணன் உங்களுக்கு? ஆ டவுட்டே இல்லை.
ஓகே. ஸோ நாளைக்கு வரும்போது இந்த அவ்வளோ செக்ஷனையும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். நான் டெய்லி இப்படி தான் நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இதில் இருந்து அடுத்த ஒரு கோடு மட்டும் தான் போடுறீங்க தவிர அதுக்கடுத்து எதுவுமே ட்ரை பண்ண முடியுங்க. ஸோ நீங்கள் அபோட் பண்ணணும். இந்த 4 செக்ஷனை கரெக்டாக அங்கே கொண்டாடணும். அபோட் அதுக்கடுத்து கம்பெனி லோகோ. உங்கள் மைக் ஆஃப் பண்ணிக்கிடுங்க. ஸோ கம்பெனி லோகோ, தென் அதுக்கடுத்து நார்மலாக டேட்டாஸ் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து இந்த செக்ஷன். ஸோ ரேணுகா அவங்க இவ்வளோ முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு நாளைக்கு கொடுக்குற டாஸ்க் வந்து ஒரே ஒரு செக்ஷனாக தான் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு பாருங்கள், இப்போ இந்த செக்ஷன், ஸோ 2வது செக்ஷன், அடுத்து 3rd, அடுத்து 4th, மொத்தம் 4, அடுத்து 5 செக்ஷன் இருக்குது. புரியுதா? நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செக்ஷன் பெண்டிங் வைக்க வைக்க நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணவே இல்லை. நான் டீஃபால்ட்டாக நான் அடித்து சொல்கிறேன், நீங்கள் ஒர்க் அவுட்டே நீங்கள் பண்ணலை. ஸோ நார்மலாக ஒரு அரை மணி நேரம் ட்ரை பண்ணுறீங்க. ஸோ வரலனோடனே சார் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் விட்டுட்டு வந்திருக்கீங்க. ஸோ வரத வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணணும் சிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் ட்ரையே பண்ணலை. ஸோ நாளைக்கு இதை நினச்சா ஒரு 3 ஹவர்ஸில் முடிச்சிடலாம். இவ்வளோத்தையும் பர்டிகுலராக இவ்வளோத்தையும் 3 ஹவர்ஸில் முடிச்சிடலாம். ஸோ நாளைக்கு நீங்கள் இது வரைக்கும் முடிச்சிருக்கணும். ஓகே. ஏன்னா சனிக்கிழமை நான் சாட்டர்டே வந்து எக்ஸாம் வைப்பேன். ஸோ எக்ஸாமில் நீங்கள் வந்து ஒரு செக்ஷனை ஃபுல்லாக முடியும். ஒரு டஃப்பான செக்ஷன் தான் நான் கொடுப்பேன். ஸோ பர்டிகுலர் செக்ஷன் மாதிரி நீங்கள் கொண்டாடணும். ஸோ எல்லாரும் ஸோ அதனால இந்த மாதிரி செக்ஷன்லாம் கொடுக்கும்போது நீங்கள் டீஃபால்ட்டாக, நான் இதில் இருந்து மட்டும் கொடுக்க மாட்டேன். நான் வேற ஒரு வெப்சைட்லேருந்து ஒரு செக்ஷனை பர்டிகுலராக நான் எடுத்து நான் உங்கள்கிட்ட கேட்பேன். புரியுதா? ஸோ கரெக்டாக கொண்டாடுறத நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே. டெஸ்ட் வந்து அயன் சார் வைப்பாங்க. ஓகே.